சிங்கம் மகாநவீன் அவருக்கு பலத்த கைதட்டல். ஓகே, நீங்க டான்ஸ் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி சிங்கிங் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஜென்ரலா நான் எதுக்கு கவிதை இப்போ சொல்ல போறேன் அப்படின்னா, நேற்று தான் நான் எழுதினேன். சரியா? என்னோட சொந்த ஊரு ராமநாதபுரம். தொண்டி, சங்க காலத்துல படிச்சிருப்பீங்கல்ல, தொண்டின்னு ஒரு ஏரியா தான். என்னோட பேர் மகாநவீன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்க அப்பா, நாங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது 2 நாளைக்கு முன்னாடி எங்க அப்பா போன் பண்ணி, மழை எல்லாமே இல்லை, ஏன்னா கடைசி நேரம், கருதர் வர்றதுல கடைசி நேரம், மழை எதுவுமே இல்லை, எல்லாமே போச்சு, புகஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரிதான் சொன்னாங்க. ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருந்தது. மேடையில வந்து பேரன்பு கொண்ட தாய்மார்களே பெரியோர்களையும் சொல்லி ஏகப்பட்ட மேடையில, அரசியல் மேடையில பேசியிருக்கேன். ஆனா எதற்காகனா, முதல் மேடையில கவிதை சொல்லணும் உங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றது எனக்கு ஒரு ஆசை. நான் சொல்றேன், கொஞ்சம் லைன் விடாம கேளுங்க. சரியா? ரைட்டு, போகலாம். அன்பு கூர்ந்த ஆரியூர் நண்பர்களே, ஆட்சியாள போகும் நாளைய நம்பிக்கைகளே, சமரசம் உலாவும் இடங்களில் இதுவும் ஒன்று. வாருங்கள் நம் பாரதத்தின் இன்றைய கிராமத்து மண்வாசனைக்கு வாருங்கள். கண்ணுக்கு எட்டிய தூரமெல்லாம் காத்தடிச்சு சலசலன்னு ஆடுற வயிறெல்லாம் கண்முன்னே கண்ணீர் விட்டு கருகி போச்சே. காத்தடிச்சு சலசலன்னு ஆடுற வயிறெல்லாம் கண்முன்னே கண்ணீர் விட்டு கருகி போச்சே. சித்திர மாசம் பிறந்தவுடனே சனி மூலையில நெல்லு படப்போம். ஆணியில காப்பு கட்டி அம்மனுக்கு ஆடியில கறிக்கஞ்சி. ஆணி மாசம் காப்பு கட்டி அம்மனுக்கு ஆடி மாசம் கறிக்கஞ்சி. ஆவணிக்கு கல்யாணம் என்ன, தேரோட்டம் என்ன, ஊரெல்லாம் வான வேடிக்கையோ கலகட்டும். புரட்டாசிக்கு புதுநெல்ல வாங்கி விதைச்சா எங்களை இப்படி புரட்டி எடுக்கிறியே. கழனி சேத்துல களை எடுத்து தண்ணி கட்டி 4-5 பேர் வரப்பு வெட்டி எங்களுக்கு கையெல்லாம் காய்ச்சி போச்சு. கழனி சேத்துல களை எடுத்து தண்ணி கட்டி 4-5 பேர் வரப்பு வெட்டி எங்களுக்கு கையெல்லாம் காய்ச்சி போச்சு. 5 வட்டிக்கு கடனை வாங்கணும், 60 மூடை உரம் தூக்கணும். 5 வட்டிக்கு கடனை வாங்கணும், 60 மூடை உரம் தூக்கணும். நாடு செழிக்க நல்ல மழை பொழிய ஊரெல்லாம் கூவி கூவி பொங்க வச்சோம். வானத்தை அண்ணாந்து பார்த்தா மலைக்குத்தான் இறக்கம் இல்லை, எங்களுக்கு நாதி இல்லை. மானமுள்ள பரம்பரை என்று வரலாறு கூறினாலும் இங்கே மழையின்றி மண்டியிடத்தான் வேண்டுகிறது. மானமுள்ள பரம்பரை என்று வரலாறு கூறினாலும் இங்கே மழையின்றி மண்டியிட்டுத்தான் கிடக்கின்றோம். வான் மேக கூட்டங்களின் அரசனே நான் பிறந்த பூமியோ, வறண்ட பூமி என்று பலரால் முத்திரை குத்தப்பட்டுள்ளது. வறட்சிக்கு நிதியாய் மழையை வேண்டினோம், கொடுப்பதாய் முதலில் கொடுத்தாய், சற்று இருள் துடைத்தாய், பின்பு எங்கோ மறைந்து விட்டாய். எங்கள் நிதியெல்லாம் மோசம் செய்தாய். நாங்கள் என்ன செய்வோம், ஆனால் நீ விதி செய்து கொண்டிருக்கிறாய். இதோ மாநகரில் காண்கிறேன், இந்த மாநகரில் இதோ காண்கிறேன், தண்ணீர் கூட்டங்கள் சாலையில் தத்தளிக்கின்றன, வீதிக்கு வந்து போராட்டம் செய்கின்றன. ஆனால் கிராமத்து மண்வாசனைக்கு மனமில்லை போல தலை வைத்து கூட படுக்கவில்லை. 4 மரக்கா நெல்லு விளைஞ்சாலே 40 ஊரை கூட்டி சோறு போடுவோம். 4 மரக்கா நெல்லு விளைஞ்சாலே 4 ஊரை கூட்டி சோறு போடுவோம், 40 ஊருக்கும் சோறு போடுவோம். 1 மரக்கா என்றால் 3 படி என்று அர்த்தம். 1 மரக்கால் என்றால் 3 படி என்று அர்த்தம். ஆனால் ஒரு பிடி கூட கிடைக்காது போல பொத்தி வளர்த்த பிள்ளையெல்லாம் பொதி சுமந்து வேலைக்கு போகுது. அதோ அங்கே ஒரு அழுகுரல் கேட்கிறது, வாருங்கள் செல்வோம். ஆம், நான் தான் அழுகின்றேன். சிந்து காலமும் சங்க காலமும் சின்னங்களாய் இருந்தேனே. பல ரூபாய் குளிர் பெட்டியை என்னுள் ஒருவனாய் தந்தேனே. அந்த காலத்து பேரரசர் அசோகரும் என்னை நட சொன்னாரே. நான் எங்கு செல்வேன், என்னத்த சொல்வேன். நூல்கள்
நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி கூட்டமும் நடத்தினோம். எங்களுக்கு மனசாட்சி உண்டு அல்லவா? நாங்களும் உயிர்தானே. ஆனால் அடுத்த நொடியில் எங்களில் பலர் இங்கில்லை. நீங்கள் கேட்கும் மலைக்கு மூலாதாரம் நான் தானே. நீங்கள் எல்லாம் கேட்கும் மலைக்கு மூலாதாரம் நாங்கள் தானே. அதை புரிந்து 100 பேரை நட்டு வைக்கிறீங்க, அதை புரியாம 150 பேர் வெட்டுறீங்க. கையில் பணம் சேமிப்பதை தொழில்நுட்பமாய் கற்றுக் கொடுக்கும் இந்த சமூகம், பூமியில் என்னை நட்டு வைக்கவும் சற்று விட்டு வைக்கவும் கற்றுக் கொடுங்கள். என்னையும் எவனோ ஒருவன் வேறறுக்க காத்துள்ளான். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.